நம்ம நிற்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸு. இது வந்து ஃபேஸ் 1 ஆல்ரெடி முடிச்சது, வீடு வந்துடுச்சு. உள்ள வந்து பார்க் மட்டுமே கிட்டத்தட்ட 2 ஏக்கர் கொடுத்துருக்கோம். 8 பார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 8 பார்க்கு? ஆமாம். மினிமம் ஒரு 600லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நிறைய வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. அப் டு ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்லையும் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு 25லேருந்து 30 ரூபா வீடு பார்க்குற மக்கள் இங்கே அதிகம்ன்றதால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லே அவுட்டுமே போட்டிருக்கோம். இங்கே ஒரு நார்மலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னா 25-30 ரூபா, 2 பெட்ரூம் வேணும்னா ஒரு 35-40 ரூபா நம்மளே கட்டி கொடுத்துட்றோம். சைட்டு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் தான் கிளைண்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க. வந்து சைட்டை பார்த்த பிறகு கட்டலான்ற விஷயங்கள் தோணி உடனே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிற வீடு. வணக்கம் நேயர்களே, பரந்தூர் புதிய விமான நிலையம் அறிவிக்கப்பட்ட பிறகு சென்னை பூந்தமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் உள்ள பெங்களூர் ஹைவேல ஏகப்பட்ட வளர்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ வந்துடுச்சு. குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையமும் கூடிய சீக்கிரம் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. இந்த பெங்களூரு ஹைவேயை ஒட்டி அமைஞ்சிருக்கிற பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட மனைப்பிரிவை தான் இன்னைக்கு ஷோல நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மனைப்பிரிவு எக்ஸாக்டா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு தியாகு அவர்களிடம் முதலில் கேட்டுவிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. இன்னைக்கு சென்னையில் மேக்ஸிமம் அதிகபட்சம் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லொக்கேஷன் சொல்லலாம். ஒன்று வந்து தாம்பரம் லொக்கேஷனை சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தான். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அவுட்டர் ரிங் ரோடுலாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா பூந்தமல்லி, இந்த பக்கம் போனோம்னா திருமழிசை ரோடுங்க. அதை பாருங்கள், நசரத்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சுங்க. இந்த சேம் ரோடில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் அரௌண்டு நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. இந்த மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹப் ஆக்குறாங்க. இந்த லொக்கேஷனில் நம்ம ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷனிலும் சென்னை லொக்கேஷனுக்கு போயிடலாங்க. அதை தாண்டி இந்த நம்ம நிற்கிற இடத்துலேருந்து இந்த பக்கம் எடுத்தோம்னா வண்டலூர் 10 to 15 மினிட்ஸ் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் போயிடலாம். இதோ ரோட் நேரே போனீங்கன்னா மீஞ்சூர் லொக்கேஷன் போயிடலாம். இந்த லொக்கேஷன் ஸ்ட்ரைட்டாக போனால் திருமழிசை பெங்களூர் ஹைவேஸு. இந்த லொக்கேஷன் போனால் பூந்தமல்லி போரூர். ஒரு மெயின் ஹப் லொக்கேஷன்லாம் நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் மக்களே. நாம் இப்போ நிற்கிற இடம் வந்து குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். எல்லாருக்குமே தெரியும். பாரிஸ் மிஸ் பண்ணியிருப்போம், கோயம்பேடு மிஸ் பண்ணியிருப்போம், மாதவரத்தை மிஸ் பண்ணியிருப்போம், கிளாம்பாக்கத்தை மிஸ் பண்ணியிருப்போம். என்ன மிஸ் பண்ணியிருப்போம்னு சொல்கிறீங்களா? அந்த ஏரியா போடும்போது அந்த இடத்துல இடம் வாங்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் நம்ம சைட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ராவல் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். மதுரால் பைபாஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம், வண்டலூர் பைபாஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். இது சென்னையோட 3வது ரிங் ரோடு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெரிபெரல் ரோடு. இது வந்து மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போர்ட் வரையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த ரோடு கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ரோடுக்கு வெரி நியர்பை தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. நாம் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஏன் இங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் நம்ம சைட்டு. 100 மீட்டர் தான் நம்ம சைட்டுக்கும் இந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேனால் என்ன பயன் அப்படின்னா, இன்றைக்கி பெங்களூர் போகிறதுக்கு ஒரு 5லேருந்து 5.5 மணி நேரம் ஆவரேஜ் டைமிங் ஆகுது. இந்த பைபாஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு இது மன்னூர் கூட்டு வழியாக பெங்களூர் சித்தூர் வழியாக பெங்களூர் போய் ரீச் ஆகுது. இந்த பைபாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் பெங்களூருக்கு ரீச் ஆகிடலாம். அந்த ஹைவேஸ்க்கு வெரி நியர் தான், கிட்டத்தட்ட ஆண்டோடனே சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் சைட்டுமே லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக திரு தியாகு அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. சார், இப்போ நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம சைட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து ஏற்கனவே இடம் வாங்கினவங்க வந்து உள்ள வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்னென்ன சைஸில் வந்து பிளாட்லாம் இருக்குது? நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க சார். மொத்தம் ஒரு 8 ஏக்கர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். 140 பிளாட் கிட்ட போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போட்டு இப்போ நம்ம நிற்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸு. இது வந்து ஃபேஸ் 1 ஆல்ரெடி முடிச்சது, வீடு வந்துடுச்சு. ஃபேஸ் 2லையுமே சொல்லி 2 செக்மெண்ட்டாக போட்டோம். ஆல்ரெடி வந்து ஒரு ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயே ஒரு 60-70 பிளாட் போட்டோம். ஆல்ரெடி அதில் வீடெலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராஜெக்ட்டு. உங்களுக்கு பிளாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 600லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நிறைய வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. அப் டு ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்லையும் இருக்குது. 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, 3000 ஸ்கொயர் ஃபீட், 4000 ஸ்கொயர் ஃபீட், எந்த வேரியண்ட் வேணால் எடுத்துக்கலாம். வேணும்னாலும் உங்களுக்கு உள்ள ப்ராஜெக்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோடு 40 அடி ரோடில் இருக்குது, 30 அடி ரோடில் இருக்குது, 24 அடி ரோடில் இருக்குது. ப்ராஜெக்ட்டுக்குள்ளே லேஅவுட்டுக்குள்ளே லேண்டு. அது இல்லாமல் காம்பவுண்டு கவர்டு லேஅவுட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, இபி லைன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் ஃபீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். செக்யூரிட்டி இருக்குது, வாட்டர் 24/7 இருக்குது. உள்ளே வந்து பார்க் மட்டுமே கிட்டத்தட்ட 2 ஏக்கர் கொடுத்துருக்கோம். 8 பார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 8 பார்க்கு? ஆமாம். ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட்டாக கட்டக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்குது. ஆல்ரெடி வீடுகளும் உள்ளே இருக்குது ப்ராஜெக்டுக்குள்ளே.
சார் எல்லா ஃபேஸிங்குமே இருக்கு இல்லையா? ஆல் ஃபேஸிங் அவைலபிலிட்டி இருக்குது சார் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே. உங்களுக்கு நார்த் வேணாலும் எடுத்துக்கலாம், ஈஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லா ஃபேஸிங்லையுமே இருக்குது. கார்னர் இருக்குது சார். சார் இப்போ வந்து ஃபேஸ் 1லேயே வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டி குடியிருக்கிறாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இப்போ ஃபேஸ் 2லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, உள்ள வீடு கட்டி நிறைய ஃபினிஷிங்லேயே இருக்குது எல்லாமே. ஆமாம். நம்ம சைட்டில் வீடு எல்லாம் கட்டி கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் பண்ணுறீங்களா? இல்லை, நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் லேண்டு மட்டும் பண்ணல. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 25-30 ரூபா வீடு பார்க்குற மக்கள் இங்கே அதிகம்ன்றதால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லே அவுட்டுமே போட்டிருக்கோம். இங்கே ஒரு நார்மலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னா 25-30 ரூபா, 2 பெட்ரூம் வேணும்னா ஒரு 35-40 ரூபா நம்மளே கட்டி கொடுத்துட்றோம். ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து தனி வீடு தேடுறவங்க நம்ம கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் செட் வாங்கலாம். வரும்போதே நம்ம பார்த்தோம் இல்லையா, பூந்தமல்லி மெட்ரோ பார்த்தோம், குத்தப்பாக்கெல்லாம் போனோம். நம்ம சைட்டில் வந்து இங்கே இடம் வாங்கும்போது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வரும்போது பார்த்துட்டு வந்த மாதிரி தான் சார். நம்ம பார்த்த எல்லா லொக்கேஷனுமே நம்ம சைட் வழியாக தான் கனெக்டிவிட்டி இருக்குது. இதர் குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸாக இருக்கட்டும், தென் பரந்தூர் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மெட்ரோ போடுறாங்க இல்லையா, அந்த மெட்ரோவுமே நம்ம திரும்பணும் இல்லையா, அந்த இடத்துல தான் கனெக்டிவிட்டி வருது. நம்ம சைட்டுக்கு வர்ற வழியே மெட்ரோ. ஆமாம். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், இல்லை ஏர்போர்ட் இருக்கும். அது 3மே சேர்ந்த இடம் தான் இது நம்ம லொக்கேஷன். நம்ம சைட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டக்கும். ஆமாம். ஆக்சுவலாக வந்து நம்ம சைட்டு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் தான் கிளைண்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க. வந்து சைட்டை பார்த்த பிறகு கட்டலான்ற விஷயங்கள் தோணி உடனே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிற வீடு. சார் நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். அங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க? நம்ம சைட்டு டிடிசிபி அப்ரூவோட லே அவுட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2466 ரூபா சார் பர் ஸ்கொயர் ஃபீட். 2466. இந்த ப்ரைஸில் ஏதாவது ஆஃபர் நெகோஷியபிள்? சைட் வந்து பாருங்கள் சார், ஃபேமிலியாக வரட்டும், வந்து பார்க்கட்டும், பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்பாட் டிசைட் பண்ணுறாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பெஸ்ட்டோ அது கொடுத்துடலாம் சார். சரி சார் நம்ம சைட்டில் வந்து லோ பட்ஜெட்டில் தான் இடம் போட்டிருக்கீங்க. ஆமாம். இங்கே வந்து ஒரு கஸ்டமர் ஒரு பிளாட் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட மினிமம் எவ்வளோ பேலன்ஸ் டவுன் பேமெண்ட் வச்சிருக்கணும்? நம்ம சைட்டுக்குள்ளே இடம் வாங்குறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் இருந்தாவே இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கிடலாம் நீங்கள். சப்போஸ் அவங்க தனி வீடாக கேட்குறாங்க, அவங்க இன்னொரு 1 லட்சம் 4 லட்சம் அரேஞ்ச் பண்ணுங்க, பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துறேன். 3 லட்சம் தான் இடம் வாங்கலாம், 4 லட்சம் தானே தனி வீடே வாங்கலாம். ஆமாம். 4 லட்சம் இருந்தால் இப்போ இந்த இடத்துல சொந்த வீடு கட்டி கொடுத்துருவோம். லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், 80-90% நாம லோன் அரேஞ்ச் பண்ணுறோம். ஆல் பேங்க்ல பண்ணுறீங்க? ஆமாம். சைட் விசிட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? அதாவது சென்னை சிட்டியில் எங்கே இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக வரீங்கன்னா நாமளே வீட்டுக்கே வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ஃபோன் பண்ணால் போதும்? கண்டிப்பாக போதும். நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாமளே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபேமிலியாக வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா ஸ்பாட்டில் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி சார். நன்றி. நீங்களும் இந்த மனைப்பிரிவில் வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.